கொடைக்கானலில் 10 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த சுற்றுலா வாகன ஓட்டிகள் போராட்டம் முடிவுக்கு வந்தது. ஒரே முறை நுழைவு கட்டணம் மற்றும் ஆன்லைன் பண பரிவர்த்தனை கட்டணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நீடித்த போராட்டத்தால் பல கிலோமீட்டர் தொலைவிற்கு அணிவகுத்த வாகனங்கள் போராட்டத்தை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரின் அதிகாரிகளின் அறிவிப்பை தொடர்ந்து போராட்டம் வாபஸ். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலின் முக்கிய சுற்றுலா தலமாக இருந்து வரக்கூடிய நிலையில் கொடைக்கானலில் தற்போது கோடை சீசன் துவங்கி தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு இடங்களிலிருந்து அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு வருகை புரிகிறார்கள். இந்நிலையில் கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களான மோயர் சதுக்கம், பைன்மர காடுகள், குணா குகை, தூண்பாறை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் பார்ப்பார்கள். இந்நிலையில் கடந்த 5 மாதங்களுக்கு முன்னர் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த சுற்றுலா தலங்களில் ஒவ்வொரு சுற்றுலா தலத்திற்கும் தனித்தனியாக கட்டணம் அந்தந்த இடத்தில் வசூல் செய்யப்பட்டது. அதுவும் பணமாக பெற்றுக்கொண்டு கட்டணம் வசூல் செய்யப்பட்டு வந்த நிலையில் கடந்த 5 மாதங்களுக்கு முன்னர் வனத்துறை சார்பாக அறிவிப்பு ஒன்று வெளியானது. இந்த அறிவிப்பில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த சுற்றுலா தலங்களுக்கு செல்ல ஒரே முறை கட்டணம் மற்றும் இந்த கட்டணத்தை போன்பே, கூகுள் பே உள்ளிட்ட டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் தங்களுடைய நுழைவு கட்டணத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று வனத்துறை அறிவித்திருந்ததின் அடிப்படையில் சுற்றுலா வாகன ஓட்டிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். பல கட்டங்களாக கோரிக்கைகள் வைத்த நிலையில் தற்போது கோடை சீசன் துவங்கி உள்ளது. கோடை சீசன் துவங்கிய நிலையில் வனத்துறை நுழைவு கட்டணங்களை அந்தந்த சுற்றுலா தலத்தில் வாங்க வேண்டும் உட்பட பல கோரிக்கைகளை முன்வைத்து இன்று சுற்றுலா வாகன ஓட்டிகள் 9 மணி நேர போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொடைக்கானலில் 2 இடங்களில் சாலை மறியல் நடந்த நிலையில் கொடைக்கானல் வத்தலகுண்டு மற்றும் பழனி பிரதான சாலைகளில் சுமார் 10 கிலோமீட்டருக்கும் மேல் வாகனங்கள் அணிவகுத்து சென்று சுற்றுலா பயணிகள் கடும் அவதியடைந்தனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் மற்றும் மாவட்ட வன அலுவலர் அரவிந்த் அறிவுறுத்தலின்படி போராட்டத்தில் ஈடுபட்ட சுற்றுலா வாகன ஓட்டுநர்களிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக நாளை மற்றும் நாளை மறுநாள் 2 நாட்களுக்கு சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகளுக்கு இலவச அனுமதி வழங்கப்படும் எனவும் 4ஆம் தேதி முதல் கொடைக்கானலில் ஏரி பகுதி, பிராய்ண்ட் பூங்கா பேருந்து நிலையம், பசுமை பள்ளத்தாக்கு, கோக்கர் வாக் உள்ளிட்ட 5 இடங்களில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் சுற்றுலா பயணிகள் மற்றும் சுற்றுலா வாகன ஓட்டிகள் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய நுழைவுச் சீட்டுகளை இந்த 5 இடங்களில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் கட்டணத்தை செலுத்தி தங்களுடைய சுற்றுலா தலங்களுக்கான நுழைவுச் சீட்டை பெற்றுக்கொள்ளலாம். அவ்வாறு பெற்றுக்கொண்டால் சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய பகுதிகளில் அந்த நுழைவுச் சீட்டை மட்டும் காண்பித்து சுற்றுலா தலங்களுக்கு சென்றால் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்று தெரிவித்தனர். மேலும் சுற்றுலா வாகன ஓட்டிகள் சங்கங்களில் இருந்து உறுப்பினர்களை வரவைத்து அனைத்து துறை அதிகாரிகள் உடன் மாவட்ட ஆட்சியர் 1 வாரத்திற்குள் நிரந்தர தீர்வு எடுப்பதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று தெரிவித்ததன் அடிப்படையில் 9 மணி நேர போராட்டம் முடிவுக்கு வந்தது. மேலும் மே 1 மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக கொடைக்கானலை நோக்கி அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் படையெடுத்த நிலையில் சுற்றுலா வாகன ஓட்டிகளில் போராட்டத்தால் கொடைக்கானலில் உள்ள அனைத்து சாலைகளும் முடங்கி சுற்றுலா பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். போராட்டம் வாபஸ் பெற்ற நிலையில் சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் ஆலோசனை கூட்டத்தில் நிரந்தர தீர்வு எடுக்காவிட்டால் கொடைக்கானலில் உள்ள அனைத்து சங்கங்களையும் ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்து தற்போது நடைபெற்ற போராட்டத்தில் வாபஸ் பெற்று சென்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கோல் சுரேஷ்.